ஆக சொல்லுவோமா, evaluate and elevate you and I. இன்றைக்கு இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 12:1-4 வரைக்கும். ஆதியாகமம் 12 முழுவதுமாக நீங்கள் வீட்டில் போய் வாசிக்க நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் 4 வரைக்கும் இப்பொழுது வாசிக்கும்படியாக உங்களை தயவோடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே, ஹல்லேலூயா, இதுதான் முக்கியம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் என்ன பண்ணாங்க? புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது அவருக்கு எவ்வளோ வயசு? 75 வயசு. பாருங்க, ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னபடியே, எப்படி பண்ணாடி? சொன்னபடியே. அப்படி என்ன சொன்னார் அவரு? நம்ம வாசித்தோம். உன் தேசத்தை உன் இனத்தை உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு போ. நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போ. ஆரம்பத்தில் காண்பிச்சாரா சொன்னாரா எனக்கு தெரியல. எங்கன்னு சொன்னாருன்னா எனக்கு தெரியல. சொல்லிட்டார், நான் கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டார். ஆபிரகாமுக்கு சொன்னபடியே புறப்பட்டு போனான். இன்றைக்கு நம்ம எதை பார்க்க போகிறோம் சொன்னால், ஃபெய்த்ஃபுல் இன் யுவர் கால். உங்கள் அழைப்பில் நானும் நீங்களும், நம்முடைய அழைப்பில் நானும் நீங்களும் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். இன்னைக்கு நம்ம விட்டு போகிறது தான் பெரிய விஷயமே. நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு போகிறது தான் பெரிய விஷயம். சொல்லம்மா, எல்லாம் ஆராம் லைஃப்பில் இருக்கிறோம். என்ன லைஃப்? என்ன லைஃப்? ஆராம் லைஃப். உன் தேசத்தை உன் இனத்தை உன் தகப்பன் வீட்டை. இது எவ்வளவு கடினம் என்று ஒரு சில ஜாயின்ட் ஃபேமிலியில் வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு சிலருக்கு இதனுடைய அருமை தெரியாது. ஒரு சிலர் அந்த குறிப்பிட்ட ஏரியா விட்டு வெளியே வரமாட்டாங்க. குறிப்பிட்ட அந்த சொந்தங்களை விட்டு வெளியே வரமாட்டாங்க. குறிப்பிட்ட அந்த ஊரை விட்டு வரமாட்டாங்க. குறிப்பிட்ட அந்த நண்பர்களை விட்டு வரமாட்டாங்க. குறிப்பிட்ட அந்த கும்பை விட்டு, கும்புனா அதுதான, கூட்டத்தை விட்டு வரமாட்டாங்க. ஆனால் ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகி ஒன்றை சொல்றாரு. அவர் சொன்ன உடனே 4வது வசனத்தில் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதில் கொஞ்சம் மாற்றிட்டு வரல, கொஞ்சம் வேற எதையும் சேஞ்ச் பண்ணி வரல. வசனம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு வந்தான். முடிச்சுட்டு வரேன்ப்பா, செஞ்சுட்டு வரேன்ப்பா, எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு வரேன்ப்பா, இதெல்லாம் கடவுள்கிட்ட ஆபிரகாம் சொல்லலை. ஒன்றே ஒன்று தான். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன உடனே கீழ்ப்படிந்து அழைப்புக்கு உண்மையாக இருந்து வெளியில் வந்துட்டார். ஆரானை விட்டு அவர் வரும்பொழுது 75 வயசு. என்னங்க சொல்லமா, ஃபெய்த்ஃபுல், அழைப்பில் உண்மையாக இருங்கள். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பில் நானும் நீங்களும் உண்மையாக இருக்க வேண்டும். உண்மையாய் இருப்போம் என்று அவர் என்னை உங்களையும் பார்த்து ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்கு அழைத்திருக்கிறார். சொல்லம்மா, என்னங்க? ஃபெய்த்ஃபுல் இன் யுவர் கால். நானும் நீங்களும் உண்மையாக இருக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு தேவையான காரியத்திற்கு உங்களை அழைச்சிருக்கிறார். நீங்கள் அந்த அழைப்பை எது வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு சில முக்கியமான அழைப்பை கொடுத்துருக்கலாம்.
ஊழியத்தில் உங்களுக்கு முக்கியமான அழைப்பை கொடுத்துருக்கலாம். வேலையின் காரியங்களிலே, வியாபாரத்தின் காரியங்களிலே உங்களுக்கு ஒரு முக்கியமான அழைப்பை கொடுத்துருக்கலாம். பர்சனல் லைஃப்பில் இதை நீங்கள் செய்யணும், இதை நீங்கள் செஞ்சு முடிக்கணும், இதையும் கர்த்தர் ராஜ்யத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு சில முக்கியமான காரியங்களை கொடுத்துருக்கலாம். நீங்கள் செய்வீங்க, நீங்கள் உண்மையாக இருப்பீங்க, அதை கடைசி வரைக்கும் பிடிச்சிக்குவீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே, கர்த்தர் ராஜேஷுக்கு சொன்னபடியே, இங்க எந்த மனுஷனையும் பிரியப்படுத்த ஆபிரகாம் விரும்பல. எனக்கு நிறைய பாஸ்டருக்கு பிரியப்படுத்தணும், இல்லைக்கு அவங்களுக்கு பிரியப்படுத்தணும், என் சொந்தங்களை பிரியப்படுத்தணும், என் கணவனை பிரியப்படுத்தணும், என் மனைவியை பிரியப்படுத்தணும், அல்லது என் சரீரத்தை பிரியப்படுத்தணும். எனக்கு இந்த இடம் தான் கம்ஃபர்ட்டாக இருக்குது, நான் இங்கே தான் இருப்பேன். கர்த்தாவே என்னை ஆசீர்வதிச்சிங்கன்னா என்னை இங்கேயே ஆசீர்வதிங்க. என்னை அழைக்கிறீங்க தானே, அந்த அழைப்பை எனக்கு இங்கேயே கொடுங்க. அப்போ தான் நான் என்ன பண்ணுவேன், இங்கே எல்லாரும் என் பக்கத்தில் எல்லாமே சாதகமாக இருக்குது. கடவுளே, எல்லாரும் அக்கம் பக்கமாக இருக்கிறாங்க, நான் பாட்டு தனியாக போய் என்னத்தை சாதிக்க போகிறேன், என்னை இங்கேயே ஆசீர்வதிங்க. கர்த்தரே நான் தனியாக இருக்கிறேன், என்னை இங்கேயே ஆசீர்வதிங்க அப்படிலாம் ஆபிரகாம் சொல்லிக்கிட்டு இல்லை. ஒரே வார்த்தை, 1வது வசனத்தில், 2வது வசனத்தில், 3வது வசனத்தில், ஆனால் 4வது வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே. திடீர்னு நமக்கு வேற எங்கன்னா ஊழியத்தை கொடுக்குறாரு, என்ன சொல்லுவோம், நான் வர மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் அங்கே நிற்க மாட்டேன், நான் அதை செய்ய மாட்டேன். இது உங்கள் அழைப்பு இல்லைங்க, இது ஏன் அழைப்பு இல்லைங்க, இது கர்த்தர் அழைப்பு. கர்த்தர் எங்கே சொன்னாலும் என்ன சொன்னாலும் அது அப்படியே கீழ்ப்படுகிறது தான் ஒரு பிள்ளைக்கு, ஒரு தேவ மனுஷனுக்கு அழகு. உண்மையாய் இருப்போம் என்று அவர் குறிப்பிட்ட அழைப்பை கொடுக்கிறார். உண்மையாய் இருப்போம் என்று நம்பி கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாரு, இருப்போன்னு கொடுக்கிறாரு ஒன்று, இருப்போன்னு சொல்லி நம்பியும் கொடுக்கிறார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை, ஃபில் பண்ண மாட்டேங்கிறீங்களே, அவர் வரும் வரை, இல்லை இல்லை நான் காத்துக்க மாட்டேன், அவர் என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அப்படியே விட்டு விட்டு ஓடி போயிடுவேன். அப்படியே தான் இருக்கு. இப்போ அப்படியே கொஞ்சம் மாற்றி மாற்றி எனக்கு அனுசரணையா மாற்றி நான் காத்து கொள்வேன். எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும்போது மாத்திரம் நான் எல்லாத்தையும் செஞ்சு கொள்வேன். அப்படி சொல்லலை. பக்தன் எவ்வளோ அழகாக பாடுறாரு, என்ன, என்னை நம்பி அவர் கொடுத்தாரா, அவர் வருமாறு அதை அப்படியே காத்துக்குவேன். அல்லேலூயா. அதன் அர்த்தம் என்ன, நான் உண்மையா இருப்பேன். அந்த அந்த விஷயத்தை நம்பி கொடுத்துருக்கிறாரு. நம்பி மாத்திரமில்லை, எதிர்பார்த்து கொடுத்துருக்க, நான் முடிச்சிடுவேன், என் பிள்ளை முடிச்சிருவான், எதிர்பார்த்து கொடுத்துருக்கிறார். வெறும் ஊழியத்தை மாத்திரம் நீங்க வைக்காதீங்க, எல்லாமே யோசிச்சுக்குங்க. உங்க சூழ்நிலையில நீங்க எப்படி இந்த அழைப்பை யோசிச்சுக்கிறீங்களோ யோசிக்குங்க. எதிர்பார்த்து இதை முடிச்சிடுவான், நம்புறது ஒண்ணு, எதிர்பார்த்து கொடுக்கிறார், எதிர்பார்த்து அந்த குறிப்பிட்ட அழைப்பை கொடுக்கிறார். நம்ம நிறைவேற்றி முடிக்கிறோமா? நான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன உடனே சொன்னபடியே, ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போயிட்டான். அவர் புறப்பட்டு போயிட்டாரு. எனக்கு அதற்கான திராணியை தருவார், எனக்கு அதுக்கான பலனை தருவார். அவர் வழிநடத்துதல் அவருடைய கிருபை இல்லாத இடத்துல இருக்காதுங்க. இன்னொரு தடவை மாற்றி சொல்றேன், அவர் கிருபை இல்லாத இடத்தில் அவருடைய வழிநடத்துதல் இருக்காது. என்ன நடத்திக்கிட்டு இருக்கிறார் சொன்னா அவர் கிருபை உங்களை என்னையும் தாங்கும், நடத்தும். நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம் நம்ம ஞானம், ஓஹோ இதனால தான் முடிச்சுட்டு இருக்கேன், அதனால இல்லைங்க, என்கிட்ட இது இருக்கு அது இருக்கு இது இருக்கு சாதிச்சிடலாம், ஒன்றும் இல்லை முடிச்சிடலாம், அது இல்லை. அவர் கிருபை இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை, அவர் கிருபைனால தான் நான் ஒன்றையும் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா.
அவர் கொடுத்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு நாம் முதலாவதாக உண்மையாக இருப்பது மிக மிக அவசியம். ஒன்று பாருங்க, ஆபிரகாமுக்கு ஆசீர்வதிக்குவேன், அந்த ஆசீர்வாதம் அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆசீர்வதிக்கிறேன் என்பதற்காக ஆபிரகாம் போனார் அப்படின்னு சொன்ன அதை நான் பெருசாக சொல்ல மாட்டேன். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வாதத்துக்காக ஓடினாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆண்டவருக்காக போனாருன்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு மக்களுடைய மனது வெறும் ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி தான் இருக்கு. ஆபிரகாமை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஆசீர்வாதத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். ஆசீர்வாதம் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் சொல்கிறேன், ஆண்டவர் மேலே அவ்வளோ பற்று, அவ்வளோ அன்பு, அவ்வளவு கீழ்ப்பிடிதல், அதனால தான் அவர் போனார். இல்லைன்னா ஆபிரகாம் சொல்லியிருப்பார், இல்லைப்பா ஆசீர்வாதம் தானே இங்கே பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு இருப்பார். அது இல்லை, அவர் கீழ்ப்பிடிதல் முக்கியம் ஓடுறாரு. எபேசியர்ல 4:1 சொல்லுகிறது, ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு எப்படிவா பாத்திரவான்களாய், இன்னொரு வார்த்தையில சொல்லலாம், உண்மையாய் நடந்துக்குங்க. பவுலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மத வைராக்கியம், அவர் அப்படி யூத மத வைராக்கியம், யூதர்கள் தான் முக்கியம், யூத மத வைராக்கியம் தான், இதை தவிர எந்த கிறிஸ்தவர்களும் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே வெறி கொண்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தார். நான் செய்கிறது தான் சரின்னு சொல்லி கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்திக்கிட்டு இருந்தார். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் அவரை தொடுறாரு. அந்த அழைப்பு உணர்ந்த பிறகு பவுல் அதுக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு நஷ்டம், எல்லாத்தையும் குப்பைன்னு சொல்லி எண்ணிட்டார். அவ்வளோ பெரிய படிப்பு படித்தவர் கமாலியல், ஒரு பெரிய ஆசிரியர், ஒரு பெரிய ஆசான், அவர்கிட்டயே படிப்பு படித்தவர். ஆனால் கர்த்தருக்காக அழைப்பை உணர்ந்த பிறகு, அழைப்பை பெற்ற பிறகு, அந்த அழைப்பில் உண்மையாக இருக்கும் பொருட்டு அவன் இலக்கை நோக்கி தொடர்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் இலக்கை நோக்கி தொடர்கிறார், அந்த சித்தத்தை நோக்கி தொடர்கிறார். அது தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிறதுனால அவர் சிறையில் இருக்கட்டும், 3 மிஷினரி பிரயாணத்தை செஞ்சார். அந்த பிரயாணத்தில் எத்தனை கப்பர் சேதங்கள், எத்தனை குறைகள், எத்தனை அடிகள், ஊழியம் செய்யும்போது, சுவிசேஷம் செய்யும்போது எத்தனை சிறை அனுபவங்கள், அதெல்லாம் அவருக்கு பெருசாக தெரியல. என்னங்க, அழைப்பு உணர்ந்த பிறகு, அழைப்பை பெற்ற பிறகு அடிகள் பெருசா தெரியாதுங்க. அழைப்பை பெற்ற பிறகு அழைப்பு அவரை உந்தி தள்ளி போய்கிட்டே இருக்கும். அவமானங்கள் பெருசா தெரியாது. ஒருவன் உண்மையிலே தேவனுடைய அழைப்பை பெற்றிருந்தான் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய அவமானங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய அடிகள் வந்தாலும், எவ்வளவு நிர்மாணங்கள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு சிறை அனுபவங்கள் வந்தாலும் அவன் சோர்ந்து போக மாட்டான். லக்கை நோக்கி தொடர்ந்துகிட்டே இருப்பான். திருப்பம் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆனா திருப்பம் ஓடு, திருப்பம் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆனா ஓடு, அடியா திருப்பம் சுகம் பெற்றா ஓடு, வியாதியா திருப்பம் சுகம் பெற்றா ஓடு. ஏன்னா லக்கை நோக்கி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறாரு. அந்த ஒரு வைராக்கியம் எனக்கு உங்களுக்கு வேணும். கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடருகிறேன் சொல்றாரு. என்னவா? லக்கை நோக்கி தொடருகிறேன். யாரு? இப்ப வசனம் வாசிச்சோம், கட்டுண்டவனாகிய நான். ஜெயிலிருந்து எழுதுறாரு, கட்டுண்டவனாகிய நான். கடைசி வரைக்கும் எழுதுறாரு. சாகிற வரைக்கும் அந்த அழைப்புக்கு உண்மையா இருந்தார். சொல்லமா எப்படி இருக்கணும் உண்மையா? மரணம் நம்மை சந்திக்கும் வரை, கடைசி வரை, கடைசி மூச்சு வரை நான் உண்மையாய் இருக்கணும். ஒரு பெரிய நடிகருடைய இன்டர்வியூ பார்த்து எனக்கு ஒரே ஆடி போயிட்டேன். அவர் சொல்றாரு, வயசாயிடுச்சு, அவரால் பேசவும் முடியல. அந்த பேச முடிஞ்ச அந்த இதில் கூட கொஞ்சம் தடுமாறி சொல்றாரு, நான் சாகும்போதும் நடிச்சுக்கிட்டே சாகணும். என்னவா?
எவ்வளோ ஊழியக்காரன் இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு? எவ்வளோ தேவ பிள்ளைகள் இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம்? ஏன்னா அந்த நடிப்புக்கு தங்களையே கொடுத்துருக்குறாங்க. அவங்க அழைப்புக்கு தங்களை எவ்வளோ பேர் கொடுத்துருக்குறோம்? எதுங்க என்னை தடுக்குது? அந்த கால்க்கு உண்மையாக இல்லாத மாதிரி எதுங்க என்னை தடுக்குது? இழிவான ஆசீர்வாதங்கள், அழிந்து போகும் காரியங்கள், இந்த உலகத்திற்கு அடுத்தவைகள், பதவிக்கு அடுத்தவைகள், பொருளுக்கு அடுத்தவைகள், மெட்டீரியல்ஸ், மணி, இது எல்லாத்துக்கும் நம்ம பின்னாடி இருக்கிறோம். ஆனால் இந்த நடிகர் சொல்கிறாரு, அவர் இல்லை, இப்போ இறந்துட்டார். அவர் சொல்கிறார், நான் சாகும்போதும் நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது சாகணும்னு எனக்கு ஆசை. ஆனால் ஊழியம் பண்ணுறவங்க இல்லைங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால நான் ஊழியத்தை விட்டுட்டேன். இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் ஊழியத்தை விட்டுட்டேன். இந்த மாதிரி ஆயிடுச்சு, என் குடும்பத்தை விட்டுட்டேன். இந்த மாதிரி ஆயிடுச்சு, அது நடந்துச்சு, அதனால எனக்கு இது வேணாம், அது வேணாம், எது வேணாம், நான் எங்கன்னா போயிடுறேன். கவனிக்கிறீங்களா? ஸோ நான் கவனிக்கிறேன். ஃபெய்த்ஃபுல் இன் யுவர் கால். உங்கள் அழைப்பில் உண்மையாக இருங்கள். சொல்லமா ஃபெய்த்ஃபுல், எல்லாம் சேர்ந்து சொல்லமா ஃபெய்த்ஃபுல் in your call and faithful in your faith. நீங்களும் நானும் ஒரு இடத்துல வச்சிருக்கிறோம் பாருங்க, நம்பிக்கை, விசுவாசம். அந்த விசுவாசத்துக்கு உண்மையா இருக்கலாம், அந்த விசுவாசத்தில் உண்மையா இருக்கலாம். அது அதில் உண்மையா இருக்கும்போது தான் என்னையும் உங்களையும் கர்த்தர் வேற ஒரு பரிமாணத்திற்கு நேராக நடத்துவார். கர்த்தர் மேல் வைத்திருக்கும் விசுவாசத்தில் உண்மையாய், கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிற அழைப்பில் உண்மையாய் நாம் இருக்கணும். முடிவு நமக்கு எப்போதும் நன்மையான முடிவுகளை கொடுக்கும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அது இந்த உலக பிரகாரமான காரியங்களை குறித்து நான் சொல்லலை, இமைக்கான காரியங்களை குறித்து மாத்திரம் சொல்லலை, மறுமையான மறுமைக்கான காரியத்தை குறித்து நான் சேர்த்து சொல்கிறேன். நமக்கு நடக்கும் சில காரியங்கள் நம்மை சோர்வுக்குள்ளாக கொண்டு போகலாம். நடக்கும் சில காரியங்கள் நம்மை கேள்விகளுக்கு கேட்க வைக்கலாம். நடக்கும் சில காரியங்கள் நம்மை மனம் தளர்ந்து போக வைக்கலாம். சொல்லம்மா விசுவாசத்தை விட்டுற வேணாம், வச்ச விசுவாசத்துக்கு நம்ம உண்மையாக இருக்கலாம். அந்த விசுவாசத்தில் உண்மையாக இருக்கலாம், விசுவாசத்தில் உண்மையாக இருப்போம். விசுவாசத்தை விட்டுவிட வேண்டாம், விசுவாசத்திலிருந்து மாறிவிட வேண்டாம், விசுவாசத்தை ஒழித்து விட வேண்டாம். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் எனக்கு இவ்வளோ கஷ்டம், எனக்கு இவ்வளோ நஷ்டம், இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ போராட்டம், இப்படியெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு திரிகிறோம். எதுக்கு நான் அர்ப்பணிச்சேன்னு தெரியல, எதுக்கு நான் கல்யாணம் பண்ணேன்னு தெரியல, எதுக்கு இந்த ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சேன்னு தெரியல, எதுக்கு இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு தெரியல. சொல்லமா விசுவாசத்துக்கு உண்மையாக இருங்க. ஏன்னா நீங்கள் வச்ச விசுவாசம் இந்த உலகத்தின் மீது அல்ல, உண்மையான தேவன் மீது, உண்மையாய் உங்களை என்னை அழைத்த தேவன் மீது. எது நடக்கட்டும், வீட்டில் எது நடக்கட்டும், குடும்பத்தில் எது நடக்கட்டும், வியாபாரத்தில் எது நடக்கட்டும், பிஸ்னஸில் எது நடக்கட்டும், படிப்பில், விசுவாசத்தில் மாத்திரம் நீங்கள் உண்மையாக இருக்கிறத விட்டுடாதீங்க. ஹல்லேலூயா. எபிரேயரில் சொல்கிறாரு, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை, எபிரேயர் 10:23 சொல்கிறாரு, நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம், வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் இருப்போம், அதில் உண்மையா இருப்போம். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை, அதில் உண்மையா இருப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:27 சொல்றார், உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அப்படியே செய்வார். அழைச்சிட்டாரா, அப்படியே செய்வார். விசுவாசத்தில் உண்மையா இருந்துருங்க, அழைப்பில் உண்மையா இருந்துருங்க, அவர் அப்படியே செஞ்சிருவார். நீ பாட்டு பாடணும், துரத்தி வந்து ஊழியத்தை தராராம். நான் எத்தனை தடவை விலகி போனாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி என்னை துரத்தி வந்து சரி பண்ணி என்னை ஊழியத்தை கொண்டு வரார், திருப்பம் ஊழியத்துக்கு நேராக கொண்டு போகிறாராம். யோனா வேணாம் வேணாம் சொல்லிட்டு போகிறாரு, எனக்கு இது வேண்டாம், எனக்கு அது வேண்டாம், அவங்க தகுதி இல்லாதவங்க, அவங்களுக்கு போய் நான் ஊழியம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஓடுறாரு. ஆனாலும் மீனின் வயிற்றுக்குள்ளே போய் 3 நாள் தங்கி
வெளியில் கரையை காக்கிய வச்சு அவங்கள வெளியே கொண்டு வந்து, போப்பா போப்பா, ஒரே ஒரு நாள் உனக்கு கொடுத்த நிழல் கொடுத்த அந்த மரத்துக்கே நீ அனுதாபம் காட்டுறியே, இத்தனை நாள் என் பிள்ளைகளை நான் காத்து இன்னைக்கு மாறுவாங்க நாளைக்கு மாறுவாங்க நான் காத்து இருக்கிறேனே, என் மனசு எவ்வளோ பெருசு இருக்கும், எவ்வளோ அங்கலாய்ப்பு இருக்கும், போ. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அப்படியே செய்வார். எப்படி என்ன அழைப்பை எனக்கு உங்களுக்கும் கொடுத்துருக்கிறாரோ அந்த அழைப்புக்கு நேராக என்னை உங்களை நடத்துவார். ஸோ அதனால் விசுவாசத்தை விட்டுற வேண்டாம், அழைப்பை விட்டுட வேண்டாம். எது நடக்குது? கேள்வி வருது, ஏன் இது நடந்துச்சு, ஏன் இவ்வளோ குழப்பம், ஏன் இவ்வளோ பண கஷ்டம், ஏன் இவ்வளோ பொருளாதார கஷ்டம், ஏன் இவ்வளவு குறைவு, ஏன் லாஸு, ஏன் இழப்பு, ஏன் கையில் எதுவுமே இல்லை, என் கூட யாரும் இல்லை, ஏன் தனிமையான சூழ்நிலை, கேள்விகள் வரும். ஒன்று சொல்லாமா, அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், இதை சொல்லிடுவோம், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. சொல்லுவோமா, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. உங்களுக்கு இன்னைக்கு புரியாது, எனக்கு இன்னைக்கு புரியாது, ஆனால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். உங்களுக்கு அப்போ புரிய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். ஏன்னா அழைத்தவர் உண்மையுள்ளவர், அப்படியே எனக்கு உங்களுக்கு அதையும் செய்வார். என்னையும் உங்களையும் உந்தி தள்ளுறது அழைப்பாக தான் இருக்கணும் இல்லைப்பா, நான் அதை போய் சேரணும். அதனால இங்கே எவ்வளோ விழுந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அழைப்பு முன்னாடி இருக்குது, எனக்கு முடிவு என்னன்னு தெரியும். இங்கே என்ன நடந்தாலும் சகலமும் நன்மைக்கு ஏதாவது நடக்கும். என்ன இருக்கோ எது இல்லையோ, யார் இருக்கிறாங்களோ யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, சகலமும் நன்மைக்கு ஏதாவது எனக்கு நடக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா அழைச்சவர் உண்மையில அவர் அப்படியே செய்வார். நான் அங்கே போயிடுவேன், போய் சேர்ந்துடுவேன், லக்கை நோக்கி தொடர்கிறேன். இந்த உலகத்தில் நடக்கிற எந்த இழப்பும், எந்த பிரச்சனையும், எந்த சோதனையும், எந்த வேதனையும், எந்த வியாதியும், எந்த பலவீனமும் எல்லாம் என்னை ஒன்றும் செய்யாது. ஏன்னா சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. யார் எனக்கு எதிராய் நின்றாலும் சார்பாய் இருந்தாலும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அதனால் நான் விட்டுட மாட்டேன். ஏன்னா என் டெஸ்டினி எனக்கு தெரியும், என்னை கொண்டு போய் சேர்த்துருவார். ஹல்லேலூயா. என் முடிவு எனக்கு தெரியும், என்னை கொண்டு போய் சேர்த்துருவார். சொல்லுவோமா, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ரோமர் 8:28 அதான் சொல்றாரு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அதை அறிஞ்சிருக்கலாம். ஒரு கதை வாசிச்சேன், அது உண்மையா என்னன்னு தெரியல, ஆனா சகலமும் நன்மைக்கு. கவனிங்க, சீனா தேசத்தில் ஒரு கிராமத்தில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களாய் கர்த்தரை சேவிக்கிறவர்களாய் ஒரு ஏழை குடும்பம் இருந்துச்சு. அவங்களுக்கு வாழ்வு ஆதாரத்துக்கான ஒரே ஒரு வழி ஒரு குதிரை. அந்த குதிரை தான் அவங்கள நடத்தி அவங்க வாழ்க்கை ஆதாரமாக நடத்திக்கிட்டு இருக்கணும் அந்த கிறிஸ்தவ குடும்பத்திற்கு. அந்த குதிரை இல்லைன்னா அவங்க வாழ்க்கை கஷ்டம். ஏன்னா அதை வச்சு தான் அவங்க குடும்பமே நடக்கணும். ஒரு நாள் என்ன நடந்துச்சு, அந்த குதிரை திடீர்னு காணாமல் போயிடுச்சு, மாயமாயிடுச்சு. இதை கேள்விப்பட்ட அவங்க நண்பர்கள்லாம் வராங்க, வந்துட்டு கேட்குறாங்க, அதான் இந்த குசலம் விசாரிக்க வருவாங்கள்ல, என்ன ஆச்சு, ஐயோ போயிடுச்சா, இது தானே வேலை போயிடுச்சா, இது லாஸ் ஆகிடுச்சா, சரி தேர்த்திக்குங்க, எதனா சரி ஆகும் அப்படின்னு சொல்லும்போது அந்த நபர் சொன்னாராம், சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது. அந்த சூழ்நிலையில் சொல்லியிருக்கேன். ஏன்னா அடுத்தது வியாபாரம் என்னன்னு தெரியல, அடுத்தது நான் அதை வச்சு சம்பாதிக்கிறது எப்படின்னு தெரியல, அடுத்ததுக்கான ஆதாரம் எனக்கு என்னன்னு தெரியல, முட்டுக்காட்டையில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த வார்த்தை சொல்கிறாரு, அவருக்கு தெரியும் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது. போயிட்டார். அவன் எல்லாரும் போயிட்டாங்க, கேட்டு அந்த வார்த்தை கேட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த குதிரை, ஓடி போன குதிரை ஒரு கூட்டத்தோடு வந்துச்சான், வீட்டுக்கு குடும்பத்தோடு வந்துச்சான். நண்பர்கள் திருப்பும் வந்து இந்த மாதிரி, பரவாயில்ல நீ சொன்னது நடந்துச்சு, நம்ம பாரு ஒன்று போச்சு, ஆனால் அந்த குதிரை போய் காட்டில் போய் இவ்வளோத்தையும் கொண்டு வந்துச்சு, ஒரு குடும்பமாக வந்திருக்கு. அப்போ அந்த வார்த்தை சொல்கிறாராம், சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்குது. கதை இங்கே முடியல, இன்னும் இருக்குது கதை, போய்கிட்டே இருக்காரு. திடீர்னு ஒரு குதிரை என்ன பண்ணிடுச்சா, கொண்டு வந்த குதிரையில் ஒரு குதிரை அவனுடைய ஒரு பையனுடைய காலை எட்டி உதச்சி காலே வராத மாதிரி பண்ணிட்டு ஆயிடுச்சான். என்னவா,
ஒரு வாலிபனுடைய காலை உதைச்சி கால் எழுந்து கால் முறிஞ்சு போய் எழுந்துக்கு நடக்க முடியல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. திருப்பம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, சொந்தக்காரெல்லாம் வராங்க. பா சாரிப்பா, இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இவர் சொல்கிறாரு, எல்லாம் நன்மைக்கு. கேட்டவங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். யோ இதில் என்னையா நன்மை கண்ட நீ போயா அப்படின்னு சொல்லி எரிச்சல் ஆகிட்டு போயிட்டாங்களாம். அப்படி தான் ஆகும்ல. ஆனால் இவருக்கு தெரியும் எல்லாம் நன்மைக்கு. நமக்கு இப்போ கேட்கும் போது கூட நம்மளுக்கு தெரியும், இதில் என்னப்பா நன்மை, கால் உடஞ்சி போச்சு, இதில் என்ன நன்மை நம்மளுக்கு தெரியும். அப்போ கொஞ்ச நாள் சீனா தேசத்தில் ஒரு அறிவிப்பு வருதான். எல்லாரும் வீட்டில் இருக்கிற எல்லா ஆண்களும் ரொம்ப குரூஷியல் டைமு, இராணுவத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்தே வரணும், இது ஆப்ஷன் இல்லை, இது கட்டாயம். எல்லாரும் வீட்டுக்கு எல்லாரும் யார் யார் இருக்கிறீங்களோ எல்லாரும் வரணும். இங்கே வந்து பார்த்துருக்குறாங்க, இவர் கால் உடஞ்சிருக்கு. அப்போ யூ ஆர் நாட் எலிஜிபிள், ஸோ நீ இங்கே இரு அப்படின்னு இவரை விட்டுட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் போர் முடியுது, யுத்தம் முடியுது. போனவங்களில் சிலருடைய பிணங்களே கிடைக்கல. சிலர் வந்தவங்க எல்லாருமே வெறும் பிணங்களாக தான் வந்தாங்களாம். அப்போ இவர் சொல்கிறாரு, எல்லாம் நன்மைக்கு. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்க முடியுங்க? சில சமயத்தில் இந்த கேள்வி நமக்கு வரும், இதில் என்னப்பா நன்மை? சில சமயத்தில் நம்மளுக்கு பதில் கிடைக்கும், சில சமயத்தில் எனக்கு உங்களுக்கும் பதில் கிடைக்காது. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்குங்க, அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு, அவர் யாருக்கெல்லாம் அழைப்பை கொடுத்திருக்கிறாரோ அவர் எல்லாருக்கும் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. ஏன் இது எழுந்து நிற்கலை, ஏன் இது செயல்படலை, ஏன் இது முடிஞ்சிடுச்சு? நான் சொல்லட்டுமா, அழைப்பில் உண்மையாக இருந்துருங்க, விசுவாசத்தில் உண்மையாக இருந்துருங்க, சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். விசுவாசத்தை மாத்திரம் விட்டுட வேண்டாம். எத்தனை தோல்விகள் வந்தாலும் உண்மையாக இருப்பதை விட்டுட வேண்டாம். எத்தனை இழப்புகள் வந்தாலும் உண்மையாக இருக்கிறதை விட்டுட வேண்டாம். எத்தனை போராட்டங்கள், அவமானங்கள், இழப்புகள், எதிர்ப்புகள், விரோதங்கள், எதிரிகள், வியாதிகள், பலவீனங்கள் வந்தாலும் உண்மையாக இருப்பதை விட்டுட வேண்டாம். சொல்லமா, ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஃப்ரூட்ஃபுல் லைஃப். உண்மையாக இருப்பதை மாத்திரம் விட்டுட வேண்டாம். சொல்லமா, நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. இன்னொரு வார்த்தையை சொல்லலாம், ஆரம்பம் அற்பம்தான், முடிவு சம்பூர்ணமாய் மாறும், சம்பூர்ணமாய் இருக்கும். யோபு 8:7 அந்த வசனம் சொல்லுகிறது, உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். இது பில்தாத் வந்து யோபுடைய ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு. யோபுக்கு ரொம்ப துக்கமான நேரத்தில் அவருடைய நண்பன் வந்து அவரை சந்திக்கும் போது இந்த வார்த்தையை சொல்கிறாரு, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணம். அவர்கிட்ட போய் இந்த வார்த்தை சொல்லும்போது எல்லாம் போயிடுச்சு, என்ன நடக்க போது தெரில. ஆனால் சொல்லட்டுமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணம். இதை மறந்துட வேண்டாம். விசுவாசத்தில் உண்மையாக இருப்போம், அழைப்பில் உண்மையாக இருப்போம், அதுக்கு மதிப்பு கொடுக்கலாம். ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தில் உண்மையாக இருந்தார். 75 வயசு ஆரானை விட்டு போகும்போது காத்து 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 காத்துன்னு 100 வயசில் அவருக்கு ஒரு ஈசாக்கை கொடுத்தாரு. கொடுத்த ஈசாக்கை திரும்பவும் ஆண்டவர் கேட்குறாரு. கவனிக்கிறீங்களா? கொடுத்த ஈசாக்கை ஆண்டவர் கேட்குறாரு. சொல்லமா, விசுவாசத்தில் உண்மையாக தான் இருந்தார். அவன் அதிகாலமே எழுந்து புறப்பட்டு போய், இங்கேயும் புறப்பட்டு போகிறாரு, அங்கேயும் சொன்ன உடனே உன் ஒரே குமாரன், உன் நேச குமாரன், நீ நேசிக்கிற குமாரன் எனக்கு நீ கொடு. காலையில் எழுந்து கிளம்பிட்டாரு. காலையில் கிளம்பி அங்கே போகிறாரு. போகும்போதெல்லாம் கேட்குறாரு யோசேப்பு, யார ஈசாக்கு, அண்ணா கத்தரை பார்த்துக்குவார்ப்பா. எவ்வளோ வேதனையோடு சொல்லிட்டு இருப்பார். கடவுள் தான் கொடுத்தாரு, கடவுள் தான் கேட்டார். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அழைத்தவர் சரியாக நடத்துவார்.
நான் விசுவாசத்தில் உண்மையாக, அழைப்பில் உண்மையாக இருந்தால் போதும். கொடுத்தவர் அவர் கேட்டார்னா நம்ம எல்லாத்தையும் கொடுத்துடணும். போகிறாரு, பலியிட பார்க்குறாரு, பலிபீடத்தை அரேஞ்ச் பண்ணுறாரு, கட்டைகளை எடுத்து வைக்கிறாரு, தன் மகனை எடுத்து படுக்க வைக்கிறாரு, கழுத்தை வெட்டுற மாதிரி போகிறாரு. ஆபிரகாமே, உன் குமாரன் மேல் கையை போடாத. ஆபிரகாமே, ஆபிரகாமே, உன் குமாரன் மேல் கையை போடாத. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால். திரும்ப இதே வசனத்தை நினைவூட்டுறாரு. என்ன? நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை பேருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஏன் சொல்லுங்க? விசுவாசத்தில் உண்மை உள்ளவனாய் அவர் இருந்தார். நிறைய வசனம் இருக்கு. அந்த ஒரு மனுஷனுடைய விசுவாசத்தினால அந்த விசுவாச வாழ்க்கை அப்படியே தொடர்ந்து பாருங்க. எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்றார், நிறைய பேருக்கு ஆபிரகாமை முன்னிட்டு சொல்றார், அவருடைய பிள்ளையாச்சே நீ, உனக்கு நான் தருவேன், உனக்கு அற்புதம் செய்வேன். ஸோ சொல்லமா, முதல் அழைப்பில் உண்மையாக இருக்கலாம். ஃபெய்த்ஃபுல் இன் யுவர் கால். சொல்லமா, ஃபெய்த்ஃபுல் இன் யுவர் கால் அண்ட் ஃபெய்த்ஃபுல் இன் யுவர் ஃபெய்த்.